கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எனக்கு கட்சி தொடங்குவேன், இனி பாக்குறதுக்கு கூட்டம் வரும், கொரோனா காலம், தொட்டாலே வைரஸ் பரவுது, பார்த்தாலே வைரஸ் பரவுது அப்படிங்கிற காலகட்டத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த கூட்டம் யாருக்காவது வைரஸ் எல்லாம் பரவி எவ்வளவு பேருடைய உயிர் போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி நீ என்ன செய்யும்? அதனால எனக்கு இப்போ வேணாம், அதனால நான் தோத்துட்டேன்னு சொல்லி கூட நீ என்ன சொல்லிக்கோங்க, நான் ஒரு கோமாளி, இல்லாட்டி நான் ஒரு தோல்வியாளன், எனக்கு வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி கூட நீ சொல்லிக்கோங்க, அதனால என்னுடைய ரசிகர்கள் யாரும் உயிரிழக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் இதே எக்கோசிஸ்டம், இந்த திமுக எக்கோசிஸ்டமா இருக்கட்டும், இல்ல இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு விஜய் அவர்களுடைய அந்த எக்கோசிஸ்டமா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்க? நீ பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனை பார்த்து சொன்னாங்க. உண்மையிலேயே அவர் பயந்தது இதே மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை விட ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொரோனா சிச்சுவேஷன். அப்போ அவர் ஒரு விஷன் இருந்துச்சு, அவர் இப்படி வந்தா இவ்வளவு கூட்டம் வரும், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் வரும், அப்படி ஒரு கூட்டம் வந்தா கொரோனா சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிரும், ஒருவேளை அது பல நபர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாகிவிடும்.